ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வணக்கம். இது நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ. இப்போ வந்து அரிசி உப்புமா செய்யலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கடுகு, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சோன்னே அரிசியை போட்டு உப்புமா ரெடி பண்ணிடலாம். உப்புமா தான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு அரிசி உப்புமா. நியூ இயரில் மட்டுமே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணவங்க, இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவங்க உப்புமா மட்டுமே 4000 பேர் உப்புமா ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போயே 9000 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உப்புமாலாம் ஆர்டர் பண்ணுவாங்களான்ட்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் உப்புமா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். சாதம் வச்சுருக்கேன். பொடலங்காய் பொரியல் பண்ணலான்ட்டுன்னு பொடலங்காய் பொரியல் ரவுண்டோடாக கட் பண்ணி தாளிச்சிட்டு வெறும் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளையும் தாளிச்சிருக்கேன். ஏன்னா சாதம் குழம்பு வைக்கலான்ட்டுன்னு, அதனால் பொரியலை வந்து வெறும் மிளகாக்கிளி தாளிச்சிருக்கேன். இப்போ உப்புமாக்கு தண்ணி கொதிச்சிச்சு. ஸோ அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டு கொதித்தோடனே மூடி ஒரு 15 to 20 minutes தனியாக வச்சிட வேண்டியதான். அது ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது குழம்புக்கு ரெடி பண்ணோம். குழம்புக்கு என்ன ரெடி பண்ணலான்னு யோசிச்சா காய் எதுவும் இல்லை. அதனால் சரி வத்த குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு வத்த குழம்புக்கு ரெடி பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்புக்கு ரெடி பண்ணுறேன். அந்த சைடு அதை கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். தண்ணியும் ஊற்றாததுனால பொரியலில் கொஞ்ச நேரம் கிளறணும். வத்த குழம்புக்கு எண்ணெய், கடுகு போட்டு வெண்டைக்காய் வாங்கி வேக வச்சு மோரில் போட்டு காய வச்சுருக்கேன். ஸோ வெண்டைக்காய் வத்தல், அப்புறம் வந்து மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்டு தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதித்து அது சுண்டை வந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றி இறக்கிட வேண்டியதுதான். வத்த குழம்பு ஒரு 20 minutesல ரெடி ஆகிடும். உப்புமா பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் டிஃபன் சாப்பிட்றதுக்கு. சாதம், குழம்பு, பொரியல். பாய்.